ஃபர்ஸ்ட் நம்ம டாலர்ல இருந்து அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா டாலரோட மொமெண்டம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்த மிச்ச சார்ட்டோட மொமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். மேக்ஸிமம் வந்து யூஎஸ்டி வந்து எப்படி இருக்குதோ, இங்க எப்படி டாலர் பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை பொறுத்து மிச்சம் இருக்க யூரோ யூஎஸ்டி, ஜிபிஎஸ்டி எல்லாமே எல்லா இண்டெக்ஸ் பேர் தவிர மிச்சம் இருக்க கரன்சி பேர் எல்லாமே டாலர் எப்படி மூவ் ஆகுதோ அதை பொறுத்து. ஓவரால் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா டாலர்ல வந்து இப்போ ஓவராலா வந்து மார்க்கெட் வந்து இதை வந்து நம்ம ஒரு டவுன் ட்ரெண்ட்னு சொல்லலாம். சில பேர் இதை டவுன் ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க, சில பேர் இதை கன்சால்டேஷன் ஜோன்னு சொல்லலாம். கன்சால்டேஷன்னா எப்படின்னா, இப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த ஏரியாக்குள்ளேயும் இது கீழே, அதாவது ஒரு ஜோன் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு இப்படியும் சொல்லலாம். அதாவது ஒரே ஒரு ஏரியாக்குள்ள அப் அண்ட் டவுன்ஸ் மூமெண்டம் இருக்கு. இது வந்து ஒரு 2 ஜோனுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து மூவிங்ல இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர். வந்து இது ஒரு ஜோனுக்குள்ள மார்க்கெட் மூவிங்ல இருக்கு, அதாவது அந்த ஜோன் இல்ல, அந்த ஜோனுக்குள்ளேயே இங்க பையும் இங்க செல்லு நடந்துட்டு இருக்கு, அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி சொல்லலாம். இப்ப அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். ஓவராலா பார்த்தா மார்க்கெட் வந்து ஓவராலா பார்த்தா டாலர் வந்து ஓவராலா பார்த்தா ஒரு சின்ன ஒரு நீங்க மந்த்லி இதுலயும் பார்த்தது மார்க்கெட் வந்து ஒரு சின்ன அப் கொடுத்துருக்கு. கொடுத்தாலும் இது வந்து மேக்சிமம் வந்து இந்த போன வருஷத்துல இருந்து இந்த இப்ப ரீசெண்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ஜோனுக்குள்ளதான் டிராவல் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட் நல்ல மொமெண்டம்ல, அதாவது ஒரு நல்ல அப் அண்ட் டவுன் இருந்திருக்கு. பட் இது வந்து இந்த லாஸ்டா இந்த பாத்தீங்கன்னா நவம்பர் 22ல இருந்து பாத்தீங்கன்னா வீக்லி சார்ட்ல போய் பாத்தீங்கன்னா மார்க்கெட் இப்ப வரைக்குமே ஒரு ஜோனுக்குள்ளதான் ஒரு கன்சால்டேஷன் ஜோன் மாதிரி ஃபார்ம் ஆகி அது உள்ள அப் அண்ட் டவுன் மொமெண்டம் கொடுத்துட்டு இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா இப்ப இதுக்கு ஆப்போசிட்டாவே பாத்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி, ஜிபிஎஸ்டி அதே மாதிரிதான் இருக்கும். ஏன்னா இங்க வந்து பேஸ் பேரும் குவாட் பேரும் பேஸ் பேரும் வந்து எப்படி இருந்தாலும் இங்க டாலர் வந்து எப்படி மூவ் ஆகுதோ அதை பொறுத்து இங்க யூரோ யூஎஸ்டி, ஜிபிஎஸ்டி அது ரெண்டுமே மேக்சிமம் ஒரு 70-80% இதுக்கு அப்படியே ரிலவெண்டா மூவ் ஆகும். இது வந்து எப்படின்னா, இது இப்ப பாசிட்டிவா மூவ் ஆகுது டாலர் அப்படின்னா அது அப்படியே கொஞ்சம் நெகட்டிவா மூவ் ஆகும் யூரோ யூஎஸ்டி, ஜிபிஎஸ்டியும். சம்டைம் வந்து யூரோ யூஎஸ்டி வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா மொமெண்டம் நடந்து முடிஞ்சிடும். ஜிபி யூஎஸ்டி வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த மொமெண்டம் பாதிக்க, இப்ப யூரோஸ்ல 70% ஒரு 50% போனதுக்கு அப்புறம் தான் ஜிபிஎஸ்டில அந்த மொமெண்டமே மூவ்ல இருக்கும். அது வரைக்கும் மூவே ஆகாது. மேக்சிமம் வந்து இப்ப வந்து ஓவரால் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோன்ல தான் இருக்குது. 4 ஹவர்ல பாத்தீங்கன்னா நம்ம 4 ஹவர்ல இருந்து அனலைஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு ஏன்னா ஓவராலா இன்னைக்கு வந்து வீக்லி மந்த்லி வந்து பாத்துக்கலாம் ஓவராலா வந்து மார்க்கெட் வந்து என்ன மொமெண்டம்ல வந்து மூவிங்ல இருக்கு அப்படின்ட்டு. இது வந்து இப்ப ஜோன் கூட பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி வச்சுக்கல, இது ஒரு அப் ட்ரெண்ட். ஒரு இந்த ஜோனுக்குள்ள இது ஒரு அப் ட்ரெண்ட், இந்த ஜோனுக்குள்ள இது ஒரு அப் ட்ரெண்ட். இதை பிரேக் பண்ணி இங்க ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் வந்து கீழே வந்து போயிட்டு இருக்குது. கீழே போயிட்டு இருக்குன்னா ஒண்ணும் இல்லை, கீழே போறோம்னா சும்மாலாம் கீழே போகாது. காரணம் வந்து இப்ப இங்கேதான் பையர்ஸ் இருக்காங்க. இப்ப இந்த பை அட்ரஸ்லாம் இங்க இருக்கு, இதெல்லாம் ஒரு பை அட்ரஸா, இந்த பை அட்ரஸ் எல்லாம் தூக்குறாங்க. அவ்வளவுதான். மார்க்கெட் வந்து பையர் செல்லர்ஸ் எங்கிட்டு இருக்காங்களோ அதை பொறுத்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் இப்ப மேல இந்த சைட்ல பையர்ஸ் இருக்காங்க, இந்த சைட்ல செல்லர்ஸ், இப்ப இங்கிட்டலாம் செல்லர்ஸ் இருப்பாங்க, இப்ப இந்த ஏரியால செல்லர்ஸ் இருப்பாங்க. அடுத்து மார்க்கெட் இங்கிட்ட ஒரு மொமெண்ட் கொடுக்குறப்போல இவங்க எல்லாம் இப்ப இந்த மார்க்கெட்டை வந்து இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து இப்ப மார்க்கெட்டை ப்ரெஷர் பண்ணி இப்ப கொண்டு வராங்க வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து அதே மாதிரி இப்ப இவங்க கீழே இருக்க பையர்ஸ் எல்லாம் ஸ்மாஷ் பண்ணிடும், இவங்களெல்லாம் ஸ்மாஷ் பண்ணிடுவாங்க. இங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க, இதெல்லாம் ஸ்மாஷ் பண்ணிட்டு ஒரு ஏரியா வரும். அப்புறம் லிக்விடிட்டிக்காக மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் நம்ம நினைக்கிற மாதிரி இப்ப இந்த மாதிரியே மூவ் ஆகுது. இப்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், இப்படி ஒரு அப்ஸ், இப்படி ஒரு டவுன்ஸ், அடுத்து இப்படி ஒரு அப், அடுத்து இப்படி ஒரு டவுனு, இப்படி எல்லாம் அப்படியே கரெக்டா அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்காது. இந்த மாதிரிலாம் மொமெண்டம் கொடுக்கவே கொடுக்காது, ஒரே மாதிரி மொமெண்டம் இருக்காது. எந்த மாதிரி மேக்சிமம் மூவ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இங்க கீழே வரைக்கும் சடன் ஃபால் வந்துடும் வச்சுங்களேன். கீழே வரைக்கும் ஒரு சடன் ஃபால் வந்துடும், கீழே வந்து இங்க வரைக்கும் ஒரு சடன் ஃபால் வந்துட்டு அப்புறம் இங்க லிக்விடிட்டிக்கா மார்க்கெட் வந்து நிறைய பையர்ஸ், மார்க்கெட் மேல போகுதுன்னா நிறைய பையர்ஸ் வருவாங்க. நிறைய பையர்ஸ் வந்து இந்த ஏரியால வருவாங்க, நிறைய பையர்ஸ் வர வைப்பாங்க, நிறைய இந்த இடத்துல பையர்ஸா வருவாங்க.
நிறைய பையர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க லிக்விடிட்டி எல்லாம் கீழே ஒரு இது வந்து ஸ்மாஷ் பண்ணிட்டு அப்புறம் மொத்தமா மேல போவாங்க. இதுதான் மேக்சிமம் நடக்கும். மேக்சிமம் நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் நடக்கும். இங்க இருக்க எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணிட்டு தான் மேல போவாங்க. மேக்சிமம் வந்து அதுதான் கன்ஃபார்மா நடக்கும். ஏன்னா மார்க் வந்து லிக்விடிட்டி வேணும் அப்படின்னா ஓகே மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் மொமெண்டம் வந்து மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஓகே சரி நம்ம அதை விட்டுருவோம். ஓவரால் அனலைஸ் வந்து நம்ம எப்படிங்கிறத பார்ப்போம். ஓவரால் மார்க்கெட் வந்து எந்த மாதிரி மொமெண்டம் இருக்கு, எந்த மாதிரி மூவ்மெண்ட் ஒண்ணு நடக்கும் அப்படிங்கிறத வேணா நம்ம இப்போ அனலைஸுங்கிறதுல எப்படிங்கிறத நான் சொல்றேன், வேணா நோட் பண்ணி வச்சுருங்க அனலைஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ வந்து ஃபர்தரா வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து வந்துடும். கீழே இந்த ஏரியா வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 101.00 இருக்குல்ல, இந்த ஏரியா வரைக்கும் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா லிக்விடிட்டி வந்து இங்க இருக்க பையர்ஸ் வரைக்கும் லிக்விடிட்டிக்காக மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் இந்த ஏரியா வரைக்கும் வந்துடும். கீழே இது வரைக்கும் வரும். இந்த ஏரியா வரைக்கும் வந்தா இவங்களோட லிக்விடிட்டி எல்லாம் எடுக்க முடியும். அதனாலதான் கீழே வரைக்கும் வருவாங்க. இது வரைக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு நல்ல கீழே வரைக்கும் வந்துட்டு அப்புறம் ஒரு நல்ல விக் மாதிரி விட்டு க்ளோஸ் ஹேமர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு அப்புறம் மார்க்கெட் மறுபடியும் நெக்ஸ்ட் மொமெண்டம் கொடுக்கலாம். இல்ல ஓவராலா இப்ப இந்த ஜோனுக்குள்ளே இருக்கு இல்ல, இப்ப ஆல்மோஸ்ட் 2 years இந்த ஜோனுக்குள்ளே இருக்கனால இந்த ஜோனை ஸ்மாஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் டவுனா கூட இருக்கலாம். டாலர் வந்து வீக்கா கூட போகலாம். கீழே இதோட இந்த மொத்த லிக்விடிட்டி ஸ்மாஷ் பண்ணிட்டு ஓவராலா வந்து கீழேயும் போகலாம். இல்ல அப்படின்னா மறுபடியும் இந்த ஜோனுக்குள்ளேயே கன்சல்ட் ஆயிட்டு மேல இந்த ஒரு டபுள் டாப் மாதிரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு சின்ன கீழே மூவ் கொடுக்கலாம். அது ஓவரால் மூவ்மெண்ட் அதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு 1 இயருக்கு மேல ஆயிரும். அவ்வளவு சீக்கிரம் அந்த மூமெண்ட் எல்லாம் இப்ப பார்க்க முடியாது. இப்போதைக்கு என்ன மொமெண்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து இங்க ஒரு சின்ன கன்சல்டேஷன் நடந்திருக்கு. அப்புறம் வந்து போன வீக் வந்து சிடிஐ பிபிஐக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகி மொத்தமா இந்த கடைசியை ஃபார்ம் ஆன 2 பையர்ஸையும் தூக்கிட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்காங்க. கீழே வந்து இப்ப கேடுக்கு வந்து நியூஸ் வேற, சிபிஐபிக்கு கேடு வந்து அப்படி நியூஸ் இந்த யூஎஸ்டி எப்படியோ அது ஈக்குவலா அது மூவ் ஆகும். அதனால மேக்ஸ் இது ஒரு டவுன் வரலாம்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல டவுன் ஃபால் கொடுக்கலாம். கீழே இந்த 101.600 101.500 100.500 வரைக்கும் இந்த ஏரியா வரைக்கும் கீழே டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழே இந்த ஏரியா வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு பை எதிர்பார்க்கலாம். ஏன்னா கண்டினியூஸா ஒரே மாதிரி மேலையும் கீழே அப்படி கண்டினியூஸா போகாது. அதனால நம்ம ஓவரால் அனலைசிஸ் வச்சு சொல்றேன். இப்ப நம்ம யூரோ யூஎஸ்டி பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒரு ஹை பாத்தீங்கன்னா டே ஹை பாத்தீங்கன்னா இது டே ஹை. இப்ப பாருங்க இந்த ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா இது லாஸ்டா அந்த மாதிரி சின்னதா ஃபார்ம் ஆயிருக்காங்களா, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்காங்க. பாருங்க இது லோயரா இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு அந்த லிக்விடிட்டி எல்லாம் மார்க்கெட்ல, அதாவது இந்த செல்லர்ஸ் எல்லாம் ஒரு லிக்விடிட்டி மாதிரி, அதாவது இந்த மார்க்கெட்டுக்கு தேவையான அந்த சைடு போறதுக்கான லிக்விடிட்டி வர வரைக்கும் மார்க்கெட் அந்த லிக்விடிட்டி வர வைக்கிறதுக்காக சின்ன ட்ராப் மாதிரி, இதெல்லாம் ஒரு ட்ராப் மாதிரி வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி இல்லை இங்க எல்லாருமே செல்லர்ஸ் வந்துட்டாங்களா, அடுத்து பாருங்க அடுத்து மார்க்கெட் அப்படியே கண்டினியூஸா பை ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க இதுக்கப்புறம் பாருங்க இந்த ப்ரீவியஸா இந்த லோக்கு மார்க்கெட் வரவே இல்லை. கிட்டத்தட்ட எவ்வளவுன்னு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 948 மேக்ஸிமம் பாருங்க ஒரு 97 பிப்ஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து முன்னாடி அடுத்து அப்படியே அப் மூவ்மெண்ட் கொடுத்து போயிடுச்சு. அடுத்து இந்த இது பாருங்க இந்த ப்ரீவியஸ் ஏரியா கீழே இவங்க, அதாவது மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் இப்படிதான் இருக்கும். இதுதான் அப் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மொமெண்டம் இப்படி கொடுத்துருக்கு பாருங்க. இங்க ஒரு அடுத்து செகண்ட், அடுத்து தேர்ட், அடுத்து ஃபோர்த், அடுத்து ஃபிஃப்த், எப்படி ஒரு அப் ட்ரெண்டுங்கிறது சம்டைம்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஒரே ஒரு பாக்குறதுக்கு வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்காது. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு அப் கொடுக்கும், மறுபடியும் வந்து கீழே வரைக்கும் ஸ்நாச் பண்ணும், அப்புறம் மறுபடியும் ஒரு அப் கொடுக்கும், ஸ்நாச் பண்ணும். அதாவது அதுக்கு தேவையான லிக்விடிட்டி வர வரைக்கும் மார்க்கெட் வந்து அந்த ஏரியாவில் வந்து ஒரு ஏரியாவை கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். இப்படி இங்க ஒரு ஏரியா கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா பையர்ஸ் வந்து ஓகே மார்க்கெட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நல்ல புல்லிஷ் கண்டிப்பா வாங்க, ஓகே நல்ல பையர்ஸ் வந்துட்டாங்க,
நம்ம இப்ப பை கொடுக்கலான்னு கொடுப்பாங்க. அப்ப வந்து மார்க்கெட் திடீர்னு ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு அது என்ன சொல்றது டோஜி, அதாவது ஓப்பன் க்ளோஸ் ஒரே மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் ஒரு சின்ன கன்சல்ட் ஓப்பன் க்ளோஸ் ஒரு இடத்துல திடீர்னு சடன் ஃபால், மார்க்கெட்டுக்கு தேவையான அந்த லிக்விடிட்டி வரலன்னா திடீர்னு இல்ல ஆர்டர்ஸ் நிறைய இந்த இடத்துல ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை கலெக்ட் பண்றதுக்காக மார்க்கெட்டு கீழே வரும். நம்மளோட பெரிய ஆர்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்த அவங்களுக்கு தேவையான இடத்துல இந்த இடத்துல தான் வாங்கன்னா அதிகமான ஆர்டர்ஸ் போட்டாங்கன்னா மார்க்கெட்டு அதுக்கு தேவையான வால்யூம் வேணும்னா மார்க்கெட் அந்த இடத்துக்கு போயிட்டு தான் அப்புறம் நெக்ஸ்ட் மூவ் கொடுக்கும். இந்த மாதிரி சம்டைம்ஸ் நடக்கும். இல்ல இங்க இருக்க பையர்ஸை தூக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இங்க வந்து கீழே வரைக்கும் வந்துட்டு அடுத்து புதுசா ஒரு இது வச்சு போவாங்க. சம்டைம்ஸ் ஏன் அப்படி சொல்றேன்னா இப்ப இந்த இடத்துல நிறைய பேர் எடுத்துருவாங்க. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் ஓகே இது கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல இந்த இடம் தான் அப்படிங்கிறது சில பேர் பெனிஃபிட் பண்ணுவாங்க, இந்த இடம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு மீடியமா இருக்கவங்க இந்த இடத்துல என்ட்ரி போட்டுருவாங்க. என்ட்ரி போட்டு மார்க்கெட் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். சில பேர் இந்த மாதிரி மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் என்ட்ரிஸ் அதிகமா இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்ப இந்த இடத்துல நிறைய லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகும். அப்ப மார்க்கெட் வந்து ஒரே கண்டினியூஸா போகாது, லிக்விடிட்டி வேணுக்கா மார்க்கெட் என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி இந்த வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ஃபால் கொடுத்து இவங்க தூக்கிடுவாங்க. தூக்கிட்டு அப்புறம் வந்து போவாங்க. இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு சின்ன எந்த டவுன் ஹை இருக்கோ நல்ல ஒரு ஹையர் ஹைலோ மீடியம் ஹையர் ஹை வச்சு போய் சல்லுன்னு நம்ம எந்த ஏரியா பாயிண்ட் பண்ணா அந்த ஏரியாவுக்கு வேகமா போயிடும். இதுக்கு தேவை வந்து லிக்விடிட்டிங்கிறது வேற யாரும் இல்ல, பையர் செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் தான் மார்க்கெட்ல லிக்விடிட்டியே. நம்ம போடுற இப்ப செல்லர்ஸ் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சிருக்காங்க, பையர்ஸ் ஒரு ஸ்டாப் லாஸ், அவங்க எல்லாம் எடுத்துட்டாதான் மார்க்கெட் லிக்விடிட்டி. ஏன்னா இப்ப நான் வந்து இன்னைக்கு ட்ரேட் பண்றேன், எனக்கு இன்னைக்கு அமௌண்ட் அப்படி வேணும் அப்படின்னு நினைச்சீங்க, எனக்கு இன்னைக்கு ஒரு 200-300 ப்ராஃபிட் பண்ணணும்னா அங்க யாராவது ஒரு சின்ன மிஸ்டேக் இல்ல ஸ்டாப் லாஸ் கரெக்டா போடாமோ இல்ல என்ட்ரி கரெக்டா எடுக்க தெரியாம எல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, அவங்களோட அமௌண்ட் தான் எனக்கு வந்து இன்னைக்கு எனக்கு ப்ராஃபிட்டா வந்துச்சு. அவ்வளவுதான். இது என்னையோட பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து ஓகே இந்த இடத்துல ஒரு நல்ல ப்ரோ ட்ரேடர் ஒரு அளவுக்கு இருக்கவங்க இந்த இடத்துல சப்போஸ் பண்ணுவோம். ஓகே நம்ம ஒரு 100 பிப்ஸ் கீழே இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவும் இறக்க மாட்டோம், ஒரு 200 பிப்ஸ் கீழே இறக்கி இந்த இடம் வரைக்கும் இறக்கிட்டு அப்புறம் போவாங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கிற வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் அதிகமான பேர் வந்து என்ட்ரி போறதே இந்த மாதிரி பிக் கேண்டில் பார்த்தேன் பாருங்க, நல்ல ஒரு பையர்ஸ் வந்துட்டாங்க நல்ல மொமெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் இது வந்து ஓகே பாசிட்டிவா போய் முடிஞ்சிடும். நம்ம என்ட்ரி எடுப்போம் பாசிட்டிவ், சம்டைம்ஸ் ஃபெயிலியரா தான் போய் முடிக்கும். வால்யூம் அந்த வால்யூம்ங்கிறது அந்த ஒரு எம்டியா கிரியேட் பண்ற வால்யூம் தான் இது. இந்த பையர்ஸ் இது ஃபுல்லால பையர்ஸ் தான் கிடையாது, இது வந்து எம்டியா கிரியேட் பண்ற வால்யூம் தான். அதாவது தேவையான லிக்விடிட்டி கலெக்ட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் டக்குன்னு இந்த மாதிரி மொமெண்டம் கொடுத்து அந்த நெக்ஸ்ட் எந்த ரீச் பண்ணணும்னு நினைக்கிட்டு அந்த ரீஜன் போயிடும். அது வரைக்கும் மார்க்கெட் பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பேபி கேண்டில்ஸ் அந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். அந்த வால்யூம் அதுக்குன்னு அந்த தேவையான வால்யூம் கிடைச்சு ஓகே இதுக்கு மேல கீழே போகிறதுக்கு வால்யூம் இல்ல அந்த இடத்துல பெரிய இன்ஸ்டிடியூஷன் அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் அவங்க என்ட்ரி போட்டுருக்காங்கன்னா அது கீழே வர விட மாட்டாங்க, மேக்சிமம் மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிருவாங்க. இது வந்து இந்த மாதிரி என்ட்ரி வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம்னா தான் இந்த மாதிரி என்ட்ரிஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அந்த என்ட்ரிஸ் ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த என்ட்ரி ப்ராக்டிஸ் பண்ணோம்னாலும் இந்த மாதிரி நம்மளுக்கு எங்கெல்லாம் ட்ராப்பு ஏன் இந்த மாதிரி வால்யூம் ஃபார்ம் ஆகுது அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன் இந்த மாதிரி ட்ராப் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னை கேட்டா இது வந்து ஒரு எம்டி வால்யூம் தான். இந்த வால்யூம் அதாவது ஃபுல்லா செல்லர்ஸ் இருக்காங்க பையர்ஸ் இருக்காங்க, அது ஒரு எம்டி வால்யூம். இதை கிரியேட் பண்றதே பையர் செல்லர்ஸ் வந்து தூக்கல் தான். இப்ப பாருங்க இப்ப இந்த இடத்துல பூரா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில பேர் செல்லர்ஸ் இந்த இடத்துல என்ட்ரி போட்டு மேக்ஸிமம் சில பேர் வந்து ஒரு 50% இருந்தா போதும், ஒரு மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு இது கீழே வரதுக்கு வாய்ப்பு இல்லை, இது ஒரு 50% 30% தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனா இப்ப பாருங்க இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துவாங்க. சில பேர் கன்ஃபர்மேஷனுக்காக ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா பிரேக் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இப்படி போய் இப்படி இருக்குல்ல இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு, மார்க்கெட் அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு ஃபுல்லா கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இடத்துல என்ட்ரி போடுவாங்க. அது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேண்டில் கன்ஃபர்மேஷன் பாருங்க, அடுத்து வால்யூம் நல்லா வந்துருச்சு, செல்லர்ஸ் வந்துட்டாங்க, இது நம்மளுக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் கண்டிப்பா இது வரைக்கும் போகும் அந்த மாதிரிலாம் இருக்கும். பாத்தீங்கன்னா சடனா பாருங்க இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் ஒரு சின்ன அதாவது பாருங்க 4 ஹவர்ல பாருங்க 1 2 4 ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லா இந்த மாதிரி நடந்துருக்கு. அப்புறம் ஈவன் சம் நியூஸா இருக்கலாம் இல்ல சம் வால்யூமா இருக்கலாம், பாருங்க டக்குன்னு இந்த மொமெண்டம் எப்படி நடந்திருக்கு பாருங்க, இந்த மொமெண்டம் எப்படி நடந்திருக்கு. இதுல எத்தனை கேண்டில்ஸ் வந்து ரொம்ப சின்ன பேபி கேண்டில்ஸா வந்து எவ்வளவு மார்க்கெட் எவ்வளவு ஸ்லோவா வந்திருக்கு. இது பாருங்க மொத்தமே ஒரு 7 கேண்டில்ஸ் இருக்கு. மார்க்கெட் வந்து இங்க இருக்க எல்லாத்தையுமே ஸ்மார்ட் பண்ணிட்டாங்க.
இங்க இருக்க எல்லாத்தையுமே ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இங்க இருக்க எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. எல்லாத்தையுமே தூக்கிட்டு மார்க்கெட் மேல போயிட்டாங்க. மறுபடியும் பாருங்க, மறுபடியும் ஒரு சின்ன வால்யூம்காக கிரியேட் பண்ணிட்டாங்க. வால்யூம்காக வெயிட் பண்ணிருக்காங்க. வால்யூம் வந்தோன்னா மறுபடியும் பாருங்க ஸ்மாஷ் பண்ணி மார்க்கெட் இருக்கு. இதுதான் மார்க்கெட் நடக்கும் மேக்ஸிமம். ஆனா இது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ், இதுல எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம். சார்ட்டை வந்து நம்ம நிறைய பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அந்த ஒரு மேக்ஸிமம் ஒரு 4-5 ட்ரெண்ட்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி அப் மூவ்மெண்டம், இந்த மாதிரி சின்ன ரொம்ப நிறைய கன்சல்டேஷன் நடக்கும். அப்புறம் மார்க் நல்ல இது வந்து ஒரு 5 to 6 ட்ரெண்ட்ஸ் தான் இருக்குது. என்னதான் அந்த 5 to 6 ட்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. மார்க்கெட்ல வந்து ப்ரீவியஸா ஃபார்ம் ஆன ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பார்த்தா ஓகே இந்த மாதிரி பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் நடந்திருக்கு, நெக்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ரியல் மார்க்கெட்ல வந்து அந்த மாதிரி இருக்காது. மேக்ஸிமம் சம்டைம்ஸ் வந்து இப்போ நீங்க ஒரு 10 ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 8 ட்ரேட்ஸ் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பென்ஸா, நீங்க ஒரு நல்ல எக்ஸ்பென்ஸா இருக்கும் 8 ட்ரேட்ஸ் 10க்கு ஒரு 6-7 வரைக்கும் பாஸ் பண்ணீங்க. ஒரு பிகினரா இருக்கவங்க நீங்க வந்து மேக்ஸிமம் 10 to 10மே அவுட் ஆகுது. இந்த ஸ்டாப் லாஸ்ல எங்க இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் வரைவீங்க, நீங்க இந்த மாதிரி தான் ட்ரெண்ட் லைன் வரைவீங்க. இல்லைன்னா இதை வந்து இன்னும் சில பேர் வந்து இது இப்படி ஜோனாவே பார்ப்பாங்க. இது வந்து ஒரு ஜோன். சில பேர் வந்து இதை பிரேக் பண்ணி இந்த ரீடெஸ்ட் எடுத்தா இல்லை நான் எடுப்பேன். சில பேர் இதை பிரேக் பண்ணினா இதை ரீடெஸ்ட், சில பேர் இந்த ஜோனை வந்து இதை இப்படி ஜோனை பார்ப்பாங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் நடந்துருச்சு, மார்க் வந்து ட்ரெண்டே சேஞ்ச் ஆயிடுச்சு, ப்ரீவியஸா இருக்க ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சு, மார்க்கெட் நெக்ஸ்ட் ட்ரெண்டுக்கு மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செல் எடுப்பாங்க. மார்க்கெட் இன்னைக்குமே ட்ரெண்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணும். அதாவது மார்க்கெட் வந்து நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம்ல போய் பாத்தீங்கன்னா ஓவரால் ட்ரெண்ட் என்ன இருக்கோ அதை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு சில கேண்டில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. அது கன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா கிடையாது. சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த மொமெண்டம், அதாவது ஒரு மொமெண்டம் வருது, சின்ன ஒரு செல் இருக்குது, நம்ம மேக்ஸிமம் இந்த ஃபிபனாச்சி டூல் வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ மார்க் பாருங்க, இங்க இருக்க ஒரு 50%, 50 கரெக்டா 50 வருது, இந்த கோல்டன் ஜோன் சொல்லுவாங்க. இது வரைக்கும் பாருங்க, இது வரைக்கும் வந்துருக்கு. நானுமே இப்போ மேக்ஸிமம் இதெல்லாம் யூஸ் பண்றது இல்லை. மேக்ஸிமம் நான் பிரைஸ் ஆக்ஷன், கேண்டில்ஸோட மொமெண்டம் வச்சு தான் பாக்குறேன். நான் மேக்ஸிமம் வந்து இந்த பிரைஸ் ஆக்ஷன் அதுதான் அதிகமாக ஃபாலோ பண்றேன். ஃபிபனாச்சி டூல் நான் யூஸ் பண்ணல. மேக்ஸிமம் நான் வந்து ஸ்டார்டிங்ல சொல்றேன் ஒரு 50% ஒரு இருக்கேன். ஏன்னா மார்க் வந்து ஒரே கண்டினியூஸா ஒரு ட்ரெண்ட் இருக்கு, மேல ஒரே லைன் மாதிரி போகாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அப் அண்ட் டவுன். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபார்ம் ஆனது பையர்ஸும் செல்லர்ஸும் உள்ள வர்றதுதான். அந்த ட்ரெண்ட் அந்த அது நடக்கிறப்பதான் அதிகமான பையர்ஸும் செல்லர்ஸும் அந்த இடத்துக்குள்ள வருவாங்க. அப்புறம் மறுபடியும் மார்க்கெட் அந்த இடத்த அந்த அவங்க அங்க இருக்க லிக்விடிட்டி எல்லாம் ஸ்மாஷ் பண்ணிட்டு ஒரு நெக்ஸ்ட் மூவ் கொடுக்கும். நெக்ஸ்ட் மூவ்ங்கிறது அங்கதான் நடக்கும். இது ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டேல வந்து இதை ப்ரீவியஸ் யூஎஸ்டி வந்து இன்னொரு மேக்ஸிமம் ஒரு 50 to 70 பிப்ஸ் தான் நினைக்கிறேன். அந்த 70 பிப்ஸை கவர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 70-60 பிப்ஸ், ஒரு 80 பிப்ஸ் வரைக்கும் போகலாம். போயிட்டு ரிட்டர்ன் கீழே வரலாம். இந்த மூவ்க்கு ஒரு சின்ன ஃபுல் பேக் கீழே வந்துட்டு நெக்ஸ்ட் மூவ் அது இந்த ஏரியாவை பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும் நெக்ஸ்ட் மூவ் கண்டினியூஸ் அப்பா அப்படின்னு. அது டாலர் வந்து இந்த ஏரியாவை பிரேக் பண்ணி டாலர் கீழே போச்சுன்னா அது அந்த ஏரியாவை பிரேக் பண்ணி ஆகும். இல்லை டாலர் வந்து இந்த இடத்துல லிக்விட் ஸ்மார்ட் பண்ணிட்டு மாடி இந்த ஜோனுக்குள்ளேயே தான் மூவ் ஆகுது அப்படின்னா இது யூரோ யூஎஸ்டி அதே ஜோனுக்குள்ள தான் மூவ் ஆகும். இதுல என்ன சேஞ்ச் இல்லை. ஜிபி யூஎஸ்டி அதே சேம் தான். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இது சேம் தான். மார்க்கெட் பாருங்க ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இங்க வந்திருக்கு பாருங்க, கீழே இந்த ஏரியா வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு 75% மார்க்கெட்டு 70-80% மார்க்கெட் வந்து திருப்பி கீழே வந்துட்டாங்க பாருங்க. இதுல வந்து எல்லாமே பூரா செல்லர்ஸ் தான், செல்லர்ஸா வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் ஒரு செல்லர்ஸ் பூரா இருப்பாங்க. இந்த இருக்க பையர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டே வந்துட்டாங்க பாருங்க. இந்த இடத்துல பாருங்க ஒரு நல்ல டபுள் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு, ஈக்குவல் ஆகி வச்சிருக்காங்க. இங்கே மார்க் வந்துட்டு மறுபடியும் ஒரு சின்ன ஒரு பாருங்க இந்த கன்சல்டேஷன் 2 to 3 days 2 days நடந்துருக்கு. அது இங்க பாருங்க ஒரு நல்ல கேண்டில் கன்ஃபர்மேஷன். அதாவது மார்க்ல வந்து மொமெண்டம் நடந்துங்கிறது அப்படிங்கிறது இந்த கேண்டில் வச்சு கண்டுபிடிக்கலாம். பிரைஸ் ஆக்ஷன் பை பார்த்தா ஒரு நல்ல மொமெண்டம். பிரைஸ் ஆக்ஷன் பை பார்த்தீங்கன்னா ஓகே. சில பேர் இது வந்து ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் நிறைய மாதிரி சொல்லுவாங்க. பிரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஓகே, நல்ல பிரைஸ் மூவ் ஆயிருக்கு. அதாவது வால்யூம் வந்து
அதாவது வால்யூம் வந்து ஃபுல் ஆகுது. அதாவது பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை மேல கொண்டு போக விரும்புறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். பாருங்க இங்க ஒரு நல்ல செல்லர்ஸ் நடத்திருக்கு. பட் இந்த பாருங்க கேண்டிலோட க்ளோஸ் பாருங்களேன். கேண்டிலோட க்ளோஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கேண்டிலோட க்ளோஸ் பாருங்க இந்த ஏரியாக்குள்ள இருக்கு, தாண்டி கீழே இல்லை. கேண்டிலோட க்ளோஸ் வந்து இந்த ஆல்மோஸ்ட் இந்த பாயிண்ட் பாருங்க ஒரு 1.26700 780 அந்த ஏரியாக்குள்ள ஒரு ரவுண்ட் ஜோனும் இட்ஸ் 2x2 அந்த 5200 பிப்ஸ்க்குள்ள பாருங்க கேண்டிலோட க்ளோஸ் பாருங்க. இந்த ப்ரீவியஸா இருக்க இடத்த விட்டு கீழே கேண்டிலோட க்ளோஸ் கீழே வைக்கல. ரெண்டு கேண்டிலோட க்ளோஸ்மே இது ஓப்பன், இந்த க்ளோஸ் நம்ம புல்லிஷ் ரெட் கேண்டிலோட இது பேரிஸ் கேண்டிலோட க்ளோஸ் கீழே ஓப்பன்னாலே கீழே பாருங்க இந்த ஏரியா க்ளோஸ் வைக்கல. இது பாருங்க இந்த ஓப்பன் ஆன கீழே எந்த விக்குமே இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஓப்பன் ஆயிருக்காங்க. கீழே எந்த விக்ஸ் ஃபார்ம் ஆகல. ஸ்ட்ராங்கா பையர்ஸ் வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க, இந்த ஏரியாவை ஆக்குபை பண்ணிட்டாங்க. மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. நம்ம என்ட்ரிஸ் வந்து 15 மினிட்ஸ்ல இல்ல 30 மினிட்ஸ்ல அந்த மாதிரி நம்ம என்ட்ரிஸ் வந்து வச்சுக்கலாம். இந்த மார்க்கெட் மேல மூவ் கொடுக்கறதுல என்ன ஓவரால் ஹை பாத்தீங்கன்னா மூவ் கொடுக்கறதுக்கு என்ன இந்த மாதிரி மூவ் மட்டும் மேல இது வரைக்கும் வரலாம். மேல இது இந்த ஜோன் இது எல்லாமே அப்படி சேர்ந்தா மேக்ஸிமம் இந்த 50 பிப்ஸ் இருக்குது, இதை கவர் பண்ணலாம். மொமெண்டம் வந்து கவர் பண்ணலாம். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்து இந்த இடத்துல எடுத்துக்கலாம், இல்ல இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இப்ப இந்த இடத்துல நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது நம்மளுக்கு இப்போதைக்கு என்ட்ரி இல்லை. இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா எந்த கன்ஃபர்மேஷன் இல்லை. நம்ம 15 மினிட்ஸ் போய் பார்க்கலாம். பட் என்ட்ரிக்கான ஏரியா வந்து என்ன சிபியூஎஸ்டில நமக்கு என்ட்ரிக்கான ஏரியா இல்லை. அதனால வெயிட் பண்ணணும், என்ட்ரி ஏரியா வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்ல மார்க்கெட் இந்த வீக் வந்து இந்த மாதிரி மொமெண்டம் கொடுத்துட்டு இந்த ஜோனுக்கு அப்புறம் ஏதாவது மூவ்மெண்ட் நடந்தா அதுக்கப்புறம் கீழே க்ளோஸ் வச்சு நம்ம கீழே என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்ல மார்க்கெட் இந்த மொமெண்ட்ல இருந்து நெக்ஸ்ட் மூவ் போனா நம்ம நெக்ஸ்ட் என்ட்ரி எடுக்கலாம். ப்ரீவியஸா நம்மளுக்கு என்ட்ரி இல்லை இப்போதைக்கு. இது அவ்வளவு யூரோ ஜிபிஎஸ்டி ரெண்டு சேம் தான், பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, ரெண்டும் ஒரே அளவு தான். டிஃபரன்ஸ் காட்டுற அளவுக்கு ஒண்ணு இப்ப வித்தியாசம் இல்லை, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இது வந்து நீங்க யூஎஸ்டி கேட் பாத்தீங்கன்னா யூஎஸ்டி கேட் அதான் ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்திருக்கு. ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இது பாருங்க அதே மாதிரிதான் கான்செப்ட் டிஎக்ஸ் எப்படி இருக்கோ. ஏன்னா இங்க வந்து மெயின் கரன்சி வந்து யூஎஸ்டி கேட்ல வந்து யூஎஸ்டி கேட் தான் மெயின் ஃபர்ஸ்ட். ஏன்னா கோட் கரன்சி பேஸ் கரன்சி கோட் கரன்சில வந்து இப்ப நமக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்க யூஎஸ்டி தான் மெயின். அதனால அங்க டாலர் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலா மூவ் ஆகும். டாலர் எப்படி மேக்ஸிமம் மூவ் ஆகுதோ அதே மாதிரி இங்க வந்து டாலர் வந்து அதே தான். அங்க அந்த கீழே அந்த ஏரியாவை அந்த ஜோன் சொன்னல அந்த ஜோனை வந்து பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்தா இது இந்த ஏரியா வரைக்கும் வரலாம். அங்க அந்த ஏரியா கவர் பண்ணுச்சுன்னா இங்க யூரோ வச்சு கவர் பண்ணலாம். ஓகே, ஒருவேளை இன்னைக்கு சிபிஐ நியூஸ் இருக்குது, அப்ப கூட கேண்டில் பிரேக் பண்ணலாம். இல்லைன்னா இதுக்கு ஒரு சின்ன புல் பேக் மட்டும் மேல கொடுக்கலாம். அப்ப அப் மூமெண்டம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு இந்த ஏரியால கீழே ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் வச்சு இல்லை விக்கோ கீழே வரைக்கும் வந்துட்டு அப்படி மார்க்கெட் வந்து மேலதான் மொமெண்டம் தூரம் போகணும்னு நினைக்கிறேன். மேல ஒரு 75% மேல போயிட்டு அப்புறம் கீழே புல் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு இதுல எதுலயுமே என்ட்ரி இல்லை. என்ட்ரி ப்ரீவியஸா இந்த ஏரியா ஜோன்ல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தா தான், ப்ரீவியஸா வந்து இங்க என்ட்ரி எடுத்திருந்தா தான் இங்க இது ஒரு டபுள் டாப் மாதிரி தான். கேண்டிலோட க்ளோஸ் வந்து 70%க்கும் ஒரு 100% இல்லை, 50% தான் இருக்குது. ஒரு டவுன்ஃபால் தான். இந்த கேண்ட்ல பார்த்தாவே என்ட்ரி எடுக்கலாம். இந்த கேண்ட்ல பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு என்ட்ரி கன்ஃபார்ம். கேண்டோட க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ் அந்த விக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இந்த இடத்துல என்ட்ரி போலாம இருக்கு. இது ஒரு நல்ல என்ட்ரி பாருங்க. நல்லா வந்து பையர்ஸ் வந்து நல்லா புஷ் பண்ணிருக்காங்க மேல. இந்த அதாவது இங்க ஓப்பன் ஆகி இங்க வரைக்கும் புஷ் பண்ணிருக்காங்க. பட் செல்லர்ஸ் வந்தோடனே செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிட்டாங்க, உள்ள வந்துட்டாங்க. பாருங்க ப்ரெஷர் பண்ணி க்ளோஸ் வந்து கீழே வந்து முடிச்சிட்டாங்க. என்னன்னா ஒரு 50 to 60% ஆஃப் செல்லர்ஸ் வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் கேண்டிலோட கன்ஃபர்மேஷன் பாருங்க, ஓப்பன் க்ளோஸ் கீழே வச்சிருச்சு. நமக்கு இங்க ஒரு 90% கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. பிரைஸ் ஆக்ஷன் கன்ஃபர்மேஷனே நல்லா ஸ்ட்ராங்கா கிடைச்சிச்சு. அதாவது மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் மூவ் வந்து கீழே இருக்கு அப்படிங்கிறத
கீழே இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா இங்க இந்த ஜோனுக்குள்ளதான் இருக்காங்க. இந்த ஜோனுக்கு பாருங்க, இந்த ப்ரீவியஸான ஜோனுக்குள்ள க்ளோஸ் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ப்ரீவியஸா இருக்க ஹையர் ஜோனோட ஹை மார்க்கெட் வந்து அது பிரேக் பண்ணி மேல போக முயற்சி பண்ணிக்கலாம். பட் பாடியோட க்ளோஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே உள்ளதான் இருக்கு. அதுக்குள்ளதான் வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க. பாடியோட க்ளோஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உள்ளதான் இருக்கு. இப்ப நம்ம 3 ஹவர் 2 ஹவர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கேண்டில் கன்ஃபர்மேஷன் பாருங்க, உங்களுக்கு ஒரு அளவுக்கு பிரைஸ் ஆக்ஷனே உங்களுக்கு கேண்டில் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கா கொடுத்துருது. பாருங்க, நல்லா செல்லர்ஸ் வந்து ஒரு 75% டாமினேட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் கேண்டில் 100% நம்ம 90% பிரைஸ் ஆக்ஷன் வச்சு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம். அதாவது செல்லர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. இங்க பாருங்க, இங்க அதுக்கு முன்னாடி பாருங்க சின்ன கன்சல்டேஷன் மாதிரி இங்கே நடந்திருக்கு. மேட்ச் பண்ணிட்டு மேல போக முயற்சி பண்ணிருக்காங்க. பட் செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி ஆல்ரெடி மொமெண்டம் நடந்திருக்கு. இங்க பாருங்க, இங்கேயும் அதே தான் நடந்திருக்கு. மார்க்கெட்ல அந்த வால்யூமுக்காக மார்க்கெட் அந்த வால்யூம் வந்திருக்கு. செல்லர்ஸ் வால்யூம் வந்து மார்க்கெட் மாதிரி ஒரு சின்ன புல் பேக் நடந்தது. பாருங்க, இங்க பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. பட் மறுபடியும் பையர்ஸ் வந்து ப்ரெஷர் பண்ணி மேல கொண்டு போக முயற்சி பண்றாங்க. பட் வால்யூம் பையர்ஸ்க்கான வால்யூம் வரல. செல்லர்ஸ் தான் ஓவர டாமினேட் பண்றாங்க. 70 to 90% டாமினேட் பண்ணிருக்காங்க, கீழே கொண்டாட்டாங்க. நியூசிலாந்து யூஎஸ்டி சேம் தான். அது அப்படியே நம்ம யூரோ யூஎஸ்டி பாக்குற மாதிரி தான். இது பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அது அது டாலருக்கு ஆப்போசிட்டா தான் இது மூவ் ஆகும். டாலர் பாசிட்டிவா மூவ் ஆச்சுன்னா இது நெகட்டிவா மூவ் ஆகும். அது நெகட்டிவா மூவ் ஆச்சுன்னா இது பாசிட்டிவா மூவ் ஆகும். வந்து பாருங்க, டாலர் கீழே போயிட்டு இருக்குது. இது ஆப்போசிட்டா பாசிட்டிவா மேல மொமெண்டம் கொடுக்குது. ஓவராலா பாத்தீங்கன்னா ஓவரால் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டவுன்ஃபால், ஒரு நல்ல ஃபால். பட் இந்த ஏரியாவுக்கு அப்புறம் அந்த இப்ப லாஸ்ட் இந்த 7 months பாத்தீங்கன்னா மார்க்கெட் அந்த ஒரு பெரிய ஃபால் இல்லை, ஒரு சின்ன கன்சால்டேஷன் மாதிரி. இந்த ப்ரீவியஸா இருக்கு லோ பிரேக் பண்ணல. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் ஹை வச்சிருக்கு. மேபி மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மொத்த கன்சால்டேஷனையும் பிரேக் பண்ணிட்டு மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு நல்ல ஃபால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் பாருங்க. அதுல ஒரு குட் டவுன் ட்ரெண்ட் மார்க் வந்து ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் இருக்கு. இந்த இடம்லாம் நல்லா ஃபுல் பேக் ஆயிருக்கு. பட் அவர் அப்படி கொஞ்சம் வீக் ஆயிட்டாங்க. ஈக்குவல் ஹை வச்சிருக்காங்க. மேபி கீழே வந்து இந்த பையர்ஸ் ஸ்நாட்ச் பண்ணிட்டு இந்த வரைக்கும் வந்து இந்த ஸ்நாட்ச் பண்ணிட்டு மேலே போகலாம். இல்லை இந்த பையர் ஸ்நாட்ச் பண்ணிட்டும் போகலாம். இல்லை பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் எடுத்து அப்படியே மார்க்கெட் கண்டினியூ ஆகலாம். இது 3 to 4 டைப்ஸ் தான் இருக்கு. அது வந்து நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா மேக்சிமம் நீங்க ஒரு அளவுக்கு ஒரு 70% அனலைஸ் பண்ணலாம். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இப்படிதான் இருக்குன்னு. இல்லைன்னா நீங்க வெயிட் பண்ணலாம். நல்ல என்ட்ரி ஏரியாவுக்கு வெயிட் பண்ணுங்க. அதாவது இப்ப இந்த இடத்துல என்ட்ரி எடுக்காம, இப்ப சில பேர் இந்த பிரேக் பண்ணாங்க என்ட்ரி எடுங்க, பிரேக் பண்ணாங்க என்ட்ரி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எடுக்காம ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணலாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி நீங்க பிரேக் பண்ணி ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் விடுற மாதிரி பார்த்தா திடீர்னு சடன் ஃபால் கொடுத்து இந்த ஏரியா வரைக்கும் வந்துட்டு அப்புறம் அந்த இங்க இருந்து கண்டினியூ வரப்ப எந்த என்ட்ரிஸும் கொடுக்காம மார்க்கெட் டக்கு டக்குன்னு இந்த இடத்துக்கு வரும். டக்கு டக்குன்னு மேல மூவ் ஆகும். இது 2 விதமான சான்சஸ் இந்த இடத்துல, இந்த மாதிரி இடத்துல 2 விதமான சான்சஸ் இருக்கு. ஒன்னு பிரேக் பண்ணி மார்க்கெட் கண்டினியூ ஆகும், அதே ஒரே ஃப்ளோல அப்படியே மார்க்கெட் கண்டினியூ ஆகிட்டே போயிட்டு இருக்கும். சம்டைம்ஸ் என்ன மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு பிரேக் கட் பண்ணிட்டு ரீடெஸ்ட் எடுத்துட்டு ஒரு நல்ல மொமெண்டம் கொடுக்கும். இருந்தாலும் ஸ்மாஷ் ஆகி கீழே வந்துடும். டக்குனு திடீர்னு செல்லர்ஸ் வந்து வால்யூமே இல்லை, ஏதாவது ஒன்று இல்லை அப்படிங்கிற போது, இல்லை அதிகமான என்ட்ரிஸ் வந்து இந்த ஏரியா இந்த மாதிரி இருக்கு, கீழே இங்கேதான் இருக்கு அப்படின்னா மார்க்கெட் சடன் ஃபால் கொடுத்துட்டு என்ட்ரி எடுக்கணும். அப்புறம் டக்குன்னு நல்ல மொமெண்டம் கொடுத்து டக்குன்னு மேலே அடுத்து மூவ்மெண்ட் போயிட்டே இருக்கும், ஸ்டாப் ஆகாது. அப்போ நம்ம என்ட்ரிஸ் வந்து மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். 2 விதமான என்ட்ரிஸ் எடுக்கணும். வேணா நீங்க மேக்ஸிமம் வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். மேக்ஸிமம் என்ட்ரிஸ் வந்து வெயிட் பண்றது பெஸ்ட். இல்லைன்னா நீங்க அக்கௌண்ட் வந்து அதிகமா லூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி டெய்லி வந்து என்ட்ரி கிடைக்கவே கிடைக்காது. சம்டைம்ஸ் வந்து இந்த ஒரு வீக் ஃபுல்லா நல்ல என்ட்ரிஸா இருக்கும், எல்லா சார்ட்லயும் நல்ல என்ட்ரிஸ் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் மொமெண்டமே இருக்காது. மொமெண்டம் இல்லாம வால்யூம் இல்லாம இந்த மாதிரி சின்ன சின்ன பேபி கேன்ஸ்லயே இருக்கும், பேபி கேன்ஸே ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். இவ பாருங்க, இதெல்லாம் நல்ல ஒரு வால்யூமான கேன்லாம். அடுத்து பாருங்க, ஒரு 2, 3, 4 வீக்ஸுக்கு வந்து மார்க்கெட் ஒரு சின்ன பெருசா வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பாருங்க ஒரு சின்ன இங்க இருந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு ஸ்மால் மூவ் இந்த ஏரியால கொடுத்துருக்கு. நம்ம இப்ப வீக்லியில பாக்குறங்க இது இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். இங்க பாருங்க,
இந்த இந்த இடத்துல பாருங்க ரொம்ப இந்த ஒரு பாருங்க இந்த 10 கேண்டில்ஸ் பாருங்க இந்த வீக் ரொம்ப க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ் வந்து ரொம்ப இங்கே ஓப்பன் ஆகுது, மறுபடியும் இதேக்குள்ளே மறுபடியும் கேண்டில்ஸ் வந்துருக்கு. இது நம்ம வீக்லி பார்க்கணும் இருக்குது. நம்ம இப்போ 1 hour வந்து நீங்கள் நிறைய கேண்டில் மூவ்மெண்ட் நடந்துருக்கா. அடுத்து பாருங்க இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்து டக்குனு பாருங்க கீழே வந்துருக்கு. மறுபடியும் அடுத்த மூமெண்ட்டை பாருங்க 4 கேண்டில்லாம் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் ஜோன் போயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் மொமெண்டம் இல்லை, மார்க்கெட் ரொம்ப சாப்பியாக இருக்கு. US30 பார்த்தீங்கன்னா ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் தான். இதில் வந்து சேஞ்சஸ் இது இல்லை. ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா மார்க் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட், நல்ல ஒரு மூவ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு. இது ப்ரீவியஸாக இருந்தது. இப்போ ப்ரீவியஸாக இந்த ஏரியாவை ஸ்மாட்ச் பண்ணிவிட்டு மார்க் நெக்ஸ்ட் மூவ் கொடுத்துருக்கு. பட் இருந்தாலும் திருப்பி ரீடெஸ்ட் எடுத்து இப்போ ரைட் பண்ணிட்டு கீழே வரைக்கும் வந்துருக்கு. கீழே வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மேலே மொமெண்டம் கொடுத்துருக்கு, நல்ல மூவ் கொடுத்துருக்கு. ப்ரீவியஸாக இந்த 2 ஹை தான் இருந்துச்சு. பட் மார்க் ஒரு நல்ல அப் மொமெண்டம் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஃபுல் பேக் ஆகிட்டு கீழே இது வரைக்கும் வந்திருக்கு. ப்ரீவியஸான ஏரியா வரைக்கும் ஆல்மோஸ்ட் 90% ப்ரீவியஸாக கீழே வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மறுபடியும் ஒரு அப் மொமெண்டம் கொடுத்துருக்கு. SPX அதுவும் சேம் தான். US30 கொஞ்சம் சம்டைம்ஸ் DXYக்கு ஈக்குவலாக டாலர் எப்படி வீக் ஆகுதோ அதை பொறுத்து US30 இந்த 30 கம்பெனிஸ் 30 ஸ்டாக்ஸ் வச்சு தான் அது மூவ் ஆகும். SPX 500 நாஸ்டாக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இதுக்கு வந்து நம்ம அதிகமான ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா அது அதிகமாக ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஈஸியாக ஹேண்ட் பண்ணிடலாம். மார்க் அந்த ஓப்பனிங் டைம் வந்து ரொம்ப வால்யூம் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கிறதுனால மார்க் டர்ம்ஸ் அண்ட் விக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். பாடியோட வால்யூம் விட விக்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும். சம்டைம்ஸ் கீழே வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி க்ளோஸ் வச்சு மார்க்கெட் மொமெண்டம் நடக்கும். இது மார்க்கெட் ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் தான். ப்ரீவியஸான என்ட்ரி நல்லா பாருங்க கீழே வரைக்கும் வந்துருக்கு. கீழே வந்து இந்த ப்ரீவியஸான ஏரியாவில் மார்க்கெட் க்ளோஸ் வைக்கல. மேபி இந்த இடம் என்ட்ரியை சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஏரியா வந்து நீங்கள் என்ட்ரியாக சூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீக் தான் நடந்திருக்கு, ஆகஸ்ட் போன வீக் தான் நடந்திருக்கு. இந்த ஏரியாவை நம்ம என்ட்ரியை போட்டுடலாம். இந்த ஏரியாவை நீங்கள் என்ட்ரி எடுத்துடலாம். நல்ல ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் பாருங்க. கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு வால்யூம் ட்ராப் நடந்திருக்கு. நல்ல செல்லர்ஸ் வால்யூம் ட்ராப் நடந்திருக்கு. சடன் பாருங்க மார்க்கெட்டில் வந்து பையர்ஸ் வந்து பாருங்க மார்க்கெட்டு டக்குன்னு அப்படியே ஒரு டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு. ஓப்பன் க்ளோஸ் ஈக்குவலாக இருக்குது. அதாவது பையர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல ப்ரெஷர் அதாவது வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ரைட் சைட்ஸ் பார்த்து ஒரு 50 to 70% மார்க்கெட்டோட என்ட்ரிஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். யார் உள்ள இருக்காங்க, யார் வந்துட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு 90% 90 to 95% வந்து நம்ம பை சைடு போறோம் அப்படின்னா நம்மளுக்கு 95% பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம பை போக முடியும். சும்மா நம்ம வந்து ஒரு கேண்டில் இப்போ இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு, அடுத்து இந்த பை கேண்டில் ஒரு ப்ளூ கலர்ல ஒரு பை கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, ஓப்பன் க்ளோஸ் வச்சுருக்கோம், உடனே பை நடந்துடும் அப்படின்னா நடக்கும். கொஞ்சம் தூரம் போகும், மார்க்கெட் மாற்றி ஸ்மாஷ் ஆகிட்டு வந்துடும். நம்ம சாப்பாடு ஈஸியாக ரன் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் எந்த ட்ரெண்டுக்கு போகணுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து எக்ஸ்பென்ஸ் ஆனீங்கன்னா வந்துடும். இப்போ வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகணும்னு நினைக்குது, அப் ட்ரெண்ட் போகணும்னு நினைக்குது. அதுக்கு உண்டான கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இங்கே இருக்கணும். அப்போ தான் நம்ம இங்கே வரைக்கும் போகணும் அப்படின்னா அதுக்கு உண்டான கன்ஃபர்மேஷன் இருக்குங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். பாருங்க இதுக்கு வந்து என்ட்ரி எடுத்துருக்காங்க. பாருங்க மார்க்கெட் மூவ் ஆகிட்டு அது சடன் ஃபால் கொடுத்துருக்கு. மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கோம் மார்க்கெட் மாதிரி போவாங்க, சில வெயிட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் என்னன்னா மார்க்கெட் கீழேயே வந்துடும். கீழே வந்து இந்த இடத்துக்கு பையர்ஸ் தூக்கிட்டு போவாங்க. தூக்கல அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான என்ட்ரி நோட் வச்சுக்கலாம். நம்ம இது ஒரு ஸ்ட்ராங்கான என்ட்ரி, இது கீழே மார்க்கெட்டோட க்ளோஸ் வைக்கலாம். அப்போ ஓகே ஸ்ட்ராங்கான என்ட்ரி, நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போகலாம். சின்ன சின்ன கன்ஃபர்மேஷன் நீங்க ரொம்ப போட்டு குழப்பினீங்கன்னா என்ட்ரிஸ் எடுக்கவே முடியாது. பர்ஃபெக்டா ஒரு என்ட்ரிஸ் முடியாது. ஓ மார்க்கெட் அப்படி போயிருமோ இப்படி போயிடும். ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுங்கிறது அது நம்ம என்னதான் பெரிய எக்ஸ்பென்ஸ் ட்ரேடா இருந்தாலும் 10 என்ட்ரி எடுக்கிறீங்க, 10 என்ட்ரிஸ் போறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருந்தா 8 என்ட்ரி, ஒரு 7 to 8 என்ட்ரிஸ் ஆனா ஒரு பாசிட்டிவ் வந்து ஒரு 5 என்ட்ரிஸ் கூட பாசிட்டிவ் வந்து 5 மாதிரி ஈக்குவலா முடியும். அது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் சம்டைம்ல எடுக்க என்ட்ரி பொறுத்த சில பேர் வந்து ஒரே சார்ட்டை ஃபாலோ பண்ணி அந்த ஒரே சார்ட்ல என்ட்ரிஸ் அதிகமாக போட்டு இருப்பாங்க. சில பேர் எல்லா சார்ட்டையும் ஃபாலோ பண்ணி எல்லா சார்ட்ல என்ட்ரிஸ் போடுவாங்க. அதுல வந்து 3 சார்ட் நல்லா மூவிங் இருக்கும் நம்ம நினைச்ச மாதிரி. சிலது மூவிங் இருக்காது, மூவிங் கொடுக்கும், அப்புறம் சம்டைம்ஸ் வந்து க்ளோஸ் வச்சிருவாங்க.
இல்லைன்னா மூவிங்கே இல்லாம ஒரே இடத்துல இருக்கும். இந்த மாதிரி ஓவராலா அதாவது 1 வீக் எடுத்து ஹோல்ட் பண்றது மூவ்மெண்டே நடக்குன்னா க்ளோஸ் பண்றது பெட்ரு. க்ளோஸ் பண்ணி அடுத்த என்ட்ரி இங்கதான் வரும் அப்படின்னா அந்த இடத்துல எடுக்கலாம். இல்ல ஹோல்ட் பண்றாலும் ஹோல்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் மூவ்மெண்ட்டுமே நடக்காது. இல்ல சம்டைம்ஸ் வால்யூமே இல்லைன்னு சொல்லிட்டு சடன் ஃபால் கொடுத்துட்டு அப்புறம் மாதிரி அப் கொடுக்கலாம். இது 2-3 டைம் நிறைய நடக்கும். அது வந்து நம்ம பேட்டர்ன் வைஸ் பார்த்தா இந்த 5 பேட்டர்ன்ஸ் அது இருந்தாலும் மேக்ஸ் ரியல் மார்க்கெட்டுக்கும் ப்ரீவியஸா இருக்க மார்க்கெட்டோட அனலைஸ் வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அதாவது இங்கே இந்த மாதிரி ஹை க்ளோஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு அதுக்கு நெக்ஸ்ட் ஒரு பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் இருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த ஹையோட இதை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் தான் கீழே வரும். இதை பிரேக் பண்ணி எப்படி ரீடெஸ்ட் தான் அப்படிதான் சம்டைம்ஸ் போகுது. 75% வந்து சம்டைம்ஸ் அந்த மாதிரி மூவ்மெண்ட் நடக்கும். அதாவது பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் வந்து மார்க்கெட் அதே ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு அடாப்டா போனோம். ஓகே, ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் போனா சம்டைம்ஸ் மூவ்மெண்ட்டுமே ஒரு 78 சம்டைம்ஸ் மூவ்மெண்ட் நடக்குது. ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நம்ம ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுக்கணும். ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் அர்ன் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இது இப்போ ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் தான். மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி அப்படியே மேலே போகலாம். இல்லைன்னா இப்போ நடந்த மூமெண்ட்டுக்கு ஃபிபனாச்சி பார்த்தோம்னா ஒரு இந்த இடத்துக்கு பார்த்தா நல்ல ஒரு 70% to 50% வந்து இங்கே நல்ல ஃபால் வருது. வரைக்கும் வந்துட்டு கூட மார்க் ஆகும். ஒரே கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட் போகாது. கண்டிப்பாக வால்யூம் வேணும். வால்யூம் இது வரைக்கும் போகிற வால்யூம்னா அதுக்கு முன்னாடி யார் வந்தால் வால்யூம் வருமோ அவங்கள வர வைக்கிறதுக்காக இங்கே செல்லர்ஸ் வருவாங்க. இல்லை இங்கே நான் பையர்ஸ் ஒரே இடத்துல கன்வெர்ட் ஆவாங்க. ஒரு 3 to 4 டைம்ஸ் இருந்தாலும் ஓகே இருக்கு. அந்த வால்யூம் கிடைச்சோன்னே ஸ்மாஷ் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போகும். இதுதான் மேக்ஸிமம் நடக்கும். ஓகே, இப்போ மார்க்கெட்டோட அப் டு கரன்சி பேரும் பார்த்துட்டோம். இப்போ 3 இண்டெக்ஸ் பார்த்துருக்கோம். நாஸ்டாக், US30, நாஸ்டாக் இது 3 பார்த்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து கோர்ஸ் வந்து நாங்க எதுவும் எடுக்கல. பட் நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்றோம். நான் எப்படி ட்ரேட் பண்றேன், நான் எதாச்சும் ட்ரேட் பண்றேன் அப்படின்னு. ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணா எதுவுமே இல்லை. நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. பட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது நம்ம அதை வச்சு வேணா ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒண்ணுமே இல்லை. அது இந்த மாதிரி வச்சுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் சரி, நீங்க ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணாலும் சரி, 10 out of 10 எடுக்கவே முடியாது மார்க்கெட்ல. ஏன்னா எல்லா டைம் அந்த மொமெண்டம் நடக்காது. சம்டைம்ஸ் 100% கூட நடக்கும். ஒரு நாள் நடக்கும், 2வது நாள் அப்படியே எல்லாம் நடக்காது. மார்க்கெட்ல வந்து 10க்கு 8 வந்து பாசிபிள். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 10க்கு 8, 7 பாசிபிள். பட் 10 out of 10 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, தேங்க்யூ. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக வரும். ஓகே, தேங்க்யூ.